கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் இந்த அறிக்கை தொடர்பான முழு விவரங்கள். மாணிக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இன்றைய தினம் இரவு 10 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கா நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். வரக்கூடிய அடுத்த மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதி வாக்கில் அவர் மீண்டும் தாய் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர இருக்கிறார். இந்த பயணத்தின் போது அவர் சந்திக்கக்கூடிய விவரங்கள் அரசு முறை பயணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய சூழல்ல அவர் இந்த பயணத்துக்கு முன்பாக ஒரு மடல் என அளவில் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதில் கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டில்தான் என்ற ஒரு தலைப்புடன் அந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பறவை போல சிறுவுகள் முளைக்கவில்லை என மனிதர்களுக்கு ஆசைகள் இருப்பது போல அந்த விமானம் நாடுகளுக்கு கடந்து செல்வதற்கான பல காரணங்களுக்காக செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருப்பதாகவும் அதில் ஒன்றாக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அலுவல் சார்ந்த சந்திப்புக்கான பயணங்கள் உண்டு. அன்னை நிலம் பயன்பெறுவதற்கான பயணங்களில் ஒன்றாக நான் அமெரிக்காவிற்கு பயணிக்கிறேன் என்பதை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று கடந்த ஆட்சி காலகட்டத்தில் தேங்கி கடந்த தொழில் வளர்ச்சியை மீட்டெடுத்து அதற்கேற்ற வகையில் முதலீடுகளை ஈர்த்து புதிய தொழில் கட்டமைப்புகளை வாயிலாக மாநிலத்தின் பரவலான அளவில் தரமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்டுவதற்குடைய முன்னோட்டமாகவும் அதனுடைய தொடர்ச்சியாகவும் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த அமெரிக்க பயணத்தின் போது தொழில்துறை சார்ந்த பெருநிறுவனங்களுடைய தலைவர்களை சந்தித்து அவருடைய முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்வதற்கான ஒரு அழைப்பாக முதலமைச்சர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற கொள்கை வகுக்கப்பட்டு பல்வேறு துறைகள் சார்ந்த முதலீடுகளை கொண்டு வந்தபடியே இருப்பதாகவும் தேடி வருகின்ற முதலீடுகளைப் போல தேடி சென்று முதலீடு இருக்கும் பணியையும் இன்றைய உலகளாவிய பொருளாதார சூழலில் உள்ள போட்டிகளை கருத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாகவும் முதலமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த மடல் என்று சொல்லக்கூடிய இந்த கடிதமானது கட்சி சார்ந்து மட்டும் இல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எழுதுவது போல முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு சிறக்க அயல்நாட்டுக்கு சிறகு விரிக்கிறேன், உங்கள் வாழ்த்துக்களுடன் பறக்குகிறேன் என்ற ஒரு வார்த்தைகளுடன் இந்த கடிதத்தை முதலமைச்சர் முடித்திருக்கிறார். முன்னதாகவே அவர் கட்சி நிகழ்ச்சிகளும் பொது நிகழ்ச்சிகளும் பேசும் பொழுது வெளிநாடுகள் சென்றிருந்தாலும் தனது எண்ணமும் சிந்தனையும் தமிழ்நாட்டின் மக்களுக்காகவே இருக்கும் எனவும் அவருடைய வளர்ச்சிக்காக தான் அமெரிக்க பயணம் இருக்கும் என்பதையும் அவர் முன்னே சொல்லியிருந்தார். அந்த வகையில் இந்த கடிதத்திலும் முதலமைச்சர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சிறக்க அயல்நாடுகளுக்கு சிறகு விரிக்கிறேன், உங்கள் வாழ்த்துக்களுடன் பறக்கிறேன் என்ற ஒரு வரிகளுடன் முதலமைச்சர் அவர்கள் இந்த மடலை எழுதி முடித்திருக்கிறார்.